உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சரி, இப்ப என்ன செய்யணுமோ அதை பத்தி மட்டும் பேசுங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பேசுங்க. அதத்தான் நானும் சொல்றேன். ஷாலு என்ன பண்ணணும்னு சொல்லு. அதான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல, ஷாலு நைட்டு கிட்னாப் பண்ண போறேன்னு. எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணு. சைலண்டா வந்து அவளை நான் தூக்கிட்டு போயிடுறேன். அப்படின்னா அதாவது உன் வீட்டுக்கு வெளியில தான் நிப்பன்னு சொன்னேன். எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் மெசேஜ் பண்ண அவளை வந்து நான் தூக்கிட்டு போறேன். சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டு. சரி சரி பண்றேன். நீ ஒரு 9:30 மணிக்கு மேல வந்துரு. ஏன்னா 9:30 மணிக்குள்ள எல்லாருமே வந்துருவாங்க. எல்லாருக்கும் ஸ்லீப்பிங் டைம்னு ஒண்ணு இருக்கும்ல. இன்னைக்கு யாருக்கும் ஸ்லீப்பிங் கிடையாது. இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து கிட்னாப் பண்ண போறோம். புரிஞ்சுதா? வாடா டேய். ரிஷி, ஏதாவது சொல்லணுமா? எனி எக்ஸ்பிளனேஷன்? இல்ல இல்ல. ரியலி? யா. எக்ஸ்கியூஸ் மீ, நீ மன்னிப்பு கேட்க மாட்டியா? மன்னிப்பா? எதுக்காக? ஓ ஹலோ, இப்ப அங்க என்ன நடந்தது? நீயும் லக்ஷ்மியும் லுக் அங்க. மலிஷ்கா, இங்க நான் எந்த தப்பும் பண்ணல. ஓகே? ரியலி? ஐ நோ நீ லக்ஷ்மியால அப்செட்டா இருக்க, எனக்கு தெரியும். ஆனா லக்ஷ்மி தான் இங்க வரவே இல்லையே. அவ இங்க இருந்து ரோட கிராஸ் பண்ணா. தட்ஸ் இட். and எங்களுக்குள்ள ஹாய் ஹலோ அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. ஓகே? ஆல் ரைட். ஐயோ மலிஷ்கா, எப்ப பார்த்தாலும் ஏன் இந்த டிராமா பண்ற? இல்ல உனக்கு என்னதான் ப்ராப்ளம்? நீ எப்போ என்ன ஒரு ஸ்பாட்ல கொண்டு வந்து நிறுத்திடுற. அதுக்கப்புறம் அதனால நான் தான் ரொம்ப சஃபகேட்டடா ஃபீல் பண்றேன். சஃபகேஷன் ஆகுது, மூச்சு முட்டுது. எப்பயாவதுனா பரவாயில்ல, எப்பவுமே வா. இந்த அளவுக்கு அன்பு, இந்த அளவுக்கு பொசசிவ்னஸ், இதெல்லாம் லவ் மாதிரியே தெரியல. என்ன கட்டி போட பாக்குறேன், கைதி மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிறேன். அண்ட் ப்ளீஸ், நான் உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், அப்படி பண்ணாத. என்ன கைதி மாதிரி ஃபீல் பண்ண வைக்காத ப்ளீஸ். தயவு செஞ்சு இதுக்கப்புறமாவது என் மேல கொஞ்சம் நம்பிக்கை வை. நான் என்ன விரும்புறேன், என்னோட ஃபீலிங்ஸ் என்ன, அதை புரிஞ்சுக்க கொஞ்சமாவது ட்ரை பண்ணு ப்ளீஸ். நான் சொல்ல வர்றது உனக்கு புரியுது இல்ல? நல்லா புரியுது. நீ சொல்ல வர்றத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். குட், தேங்க்யூ. என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீ எப்போ என்ன ஒரு ஸ்பாட்ல கொண்டு வந்து நிறுத்திடுற. அதுக்கப்புறம் அதனால நான் தான் ரொம்ப சஃபகேட்டடா ஃபீல் பண்றேன். சஃபகேஷன் ஆகுது, மூச்சு முட்டுது. இந்த அளவுக்கு அன்பு, இந்த அளவுக்கு பொசசிவ்னஸ், இத பார்த்தா காதல் மாதிரி இருக்கு. ஹே மலிஷ்கா, என்னாச்சு? எதுக்காக அழற? மலிஷ்கா, வாட் ஹேப்பன்? உள்ள வா. ஏய், உள்ள வாங்குறல. என்ன ஆச்சுன்னு என்கிட்ட சொல்லு. மலிஷ்கா, எதுக்கு அழுதுட்டு இருக்க? வாயை திறந்து சொல்லு. எனக்கு என்னாச்சு? நான் ரொம்ப பலவீனமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட மொத்த கான்ஃபிடன்ஸும் போயிடுச்சு. ஐ அம் ஜீரோ. என்னோட ரிஷி எனக்கு தான் சொந்தம், என்னதான் லவ் பண்றான்னு நான் நினைச்சேன். அவன் என்னை விட்டு பிரிய மாட்டான். பிரியறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் இல்லாம அவனால வாழ முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா இப்போ என்ன? அந்த மாதிரி எதுவும் இல்ல. எவ்ரிதிங் இஸ் finished. நான் கான்ஃபிடன்ஸை இழக்கிறேன். எனக்கு கான்ஃபிடன்ஸே இல்ல. எனக்கு ஏன் மேலயும் ரிஷி மேலயும் கான்ஃபிடன்ஸே இல்ல. நம்பிக்கையே போயிடுச்சு. எல்லாத்தையும் இழந்துட்டேன். சரி ஓகே, திடீர்னு என்ன ஆச்சு உனக்கு? ரிஷி என்ன கூட வெளிய போறேன்னு சொல்லி சந்தோஷமா இருந்த, இப்ப திடீர்னு இப்படி பேசிட்டு இருக்க. என்ன ஆச்சு உனக்கு சொல்லு. இதுக்கு காரணம் அந்த லக்ஷ்மி. ஆல் பிகாஸ் ஆஃப் ஹர். ஆனா லக்ஷ்மி தான் இங்க இருந்து போயிட்டாளா? அப்புறம் ஆனா ரிஷி லைஃப்ல இருந்து போகலல்ல. இன்னும் அவனோட மனசுல இருந்து விலகல. அவன் குற்ற உணர்ச்சியோட இருக்கான். அதனாலதான் அவளை நினைச்சு பாக்குறான்னு நான் நினைச்சேன். ஆனா அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. அது குற்ற உணர்ச்சி இல்ல. லக்ஷ்மிக்காக அவனுக்கு இன்னும் ஃபீலிங்ஸ் இருக்கு. He still loves her. அங்க அந்த ராபர்ட்ஸும் இதே மாதிரி தான் சொன்னாங்க. அதுதான் நிஜம். அவங்கள உண்மையை தான் சொல்லிருக்காங்க. வாட் ராபர்ஸ்? அந்த திருடங்க பேங்க்ல திருட வந்தாங்கல்ல, அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? ரிஷி சொல்றது ஒன்னா இருக்கு, ஆனா அவன் மனசுல வேற ஒண்ணு இருக்கு. இன்னும் சொல்ல போனா அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? அவன் வந்து லக்ஷ்மி ஃபீல் பண்றான். அவனுக்கு அவளை பிடிச்சிருக்கு. He loves her. அவன் என்ன லவ் பண்ணலையா, லக்ஷ்மியை தான் லவ் பண்றானா. இது மட்டும் இல்ல, இன்னும் என்னெல்லாமோ அவன் சொல்லிருக்கான். மலிஷ்கா, ஆண்டி ஐ ஸ்வேர், அவன் பல விஷயத்த சொல்லிட்டான். நான் வாயை மூடிட்டு கேட்டுட்டு இருந்தேன். ஒரு நிமிஷம், உங்களுக்கு தெரியும்ல, அவன் எல்லா வேலண்டைன்ஸ் டேக்கும் எனக்கு கார்டு கொடுப்பான். இந்த தடவை கொடுக்கல. நோ கார்டு. சொல்ல போனா எனக்கு வாங்கி வச்ச கார்டு அவன் தொலைச்சிட்டான். இன்னும் நான் உங்ககிட்ட என்னெல்லாம் சொல்ல, நீங்க என்னெல்லாம் கேட்க போறீங்க? And by the way, just for your information, அவனோட ரொமான்ஸ் ஆரம்பிச்சிருக்கு. இந்த காலேஜ் பசங்க வராண்டால நின்னுக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி ரொமான்ஸ் இப்ப ஆரம்பிச்சிருக்கு. ரெண்டு பேரும் சும்மா வாயால சொல்றாங்க லவ் பண்ணல, எதுவும் கிடையாதுன்னு. ஆனா அதெல்லாம் உண்மை கிடையாது. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர
ஒருத்தர உண்மையா லவ் பண்றாங்க. இன்னைக்கு நான் என்ன பார்த்தேன் தெரியுமா? லக்ஷ்மி ஆட்டோல இருந்து நம்ம வீட்டு எதிர்க்க இறங்கி இருக்கா. ரிஷி பால்கனில நின்னுகிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் பாக்குறாங்க, சிரிக்கிறாங்க. வேற என்ன பண்ணாங்களோ அதுவும் ரெண்டு பேரும் யாருக்கும் தெரியாம இந்த வேலையை பாக்குறாங்க. வாட் இஸ் ஆல் திஸ் யார்? நானும் அவன் கிட்ட இதை கேட்டேன். நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்க போறியான்னு கேட்டேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு அவன் எதுவுமே தப்பா பண்ணலையா. நான் தான் அவனை தப்பா புரிஞ்சுக்கிறேன்னு அவன் என்கிட்ட சொல்றான். இதுக்கு மேல வேற என்ன நான் பண்ணட்டும்? How is that possible? உங்களுக்கு தெரியுமா, என்னோட ரிஷி என்ன சீட் பண்ணிட்டான். He is cheating me. இந்த விஷயம் அவனுக்கே தெரியாது. அவன் என்ன சீட் பண்ணிட்டு இருக்கான். I know it. நான் இதெல்லாம் எப்படி தடுக்கிறது ஆண்டி? எனக்கு எதுவுமே புரியல. மலிஷ்கா. நான் ரியாக்ட் பண்றேன், நீங்க எல்லாம் சொல்றீங்க. ஆனா அந்த மாதிரி எதுவும் இல்ல. நான் என்ன பார்த்தேனோ அதை தான் நான் ரியாக்ட் பண்றேன். இன்னும் நான் என்ன பண்றது? இல்ல ஆண்டி, எனக்கு தெரியும் அவன் இதெல்லாம் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். வெயிட், ரிஷி அண்ணா போன்ல இருந்து அந்த லக்ஷ்மியோட நம்பரை பிளாக் பண்ணலாம். அதால என்ன ஆகும்? சோ அவ ரிஷி எனக்கு கால் பண்ணா அவன் பிளாக் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியும். அண்ணா அவாய்ட் பண்றான்னு நினைச்சுப்பா. சிம்பிள். ரிஷி என்ன பண்ணுமா? ரிஷி எதுவும் பண்ண மாட்டான்னு நீங்க சொல்லாதீங்க. அவனுக்கு எப்ப அவன் ஞாபகம் வருதோ அவன் கண்டிப்பா கால் பண்ணுவான், போன் பண்ணி பேசுவான். And how do I stop it? இதெல்லாம் நான் என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. சரி, அப்ப அவங்க ரெண்டு பேரையும் லைஃப்ல இருந்து பிளாக் பண்ணிடு. வாட்? அது எப்படி? மலிஷ்கா, நம்ம கிட்ட இப்போ ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. நீலமணியும் அம்மாவும் ஜுடேஜா வீட்டு கல்யாணத்துக்கு போறாங்க. ஆயுஷும் அண்ணாவும் பெங்களூருக்கு ஒரு மீட்டிங் விஷயமா போறாங்க. வீட்ல நாம தான் இருக்கோம், புரியுதா? நாம லக்ஷ்மிய வீட்டுக்கு கூப்பிடலாம். இந்த வேலைய நீ பண்ணணும். நான் எதுக்கு? நான் ஏன் கூப்பிடணும்? மலிஷ்கா, உன்னை நான் லக்ஷ்மிக்கு கால் பண்ண சொன்னேன். கால் பண்ணி சாரி கேளு, தங்கச்சி கூட டின்னருக்கு இங்க வர சொல்லு. அவ வருவா. நான் கால் பண்ண அவ வர மாட்டா. இங்க பாரு மலிஷ்கா, ஜஸ்ட் கால், ஓகே? சரி, நம்ம அவளை கூப்பிட்டுட்டு என்ன பண்ண போறோம்? Why are we calling her? ஆண்டி, பிளான் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா என்னன்னு தெரியல, எனக்கு நம்பிக்கை வரல. எந்த விஷயத்துல பயமா நம்பிக்கை இருக்கு வரல எனக்கு. மலிஷ்கா? லக்ஷ்மி இந்த வீட்டுக்கு வர்றது எனக்கு பிடிக்கல. அதுவும் அவ தங்க இங்க கூட for dinner. லக்ஷ்மி நிரந்தரமா உன் லைஃப விட்டு விலகிடுவா. அது எப்படி? ஐ மீன் பிளான் என்ன? ஆட்டோ அண்ணா, எஸ்பி ரோடு. என்ன பப்ளு, ரொம்ப ஜாலியா இருக்க போல இருக்கு. உங்க வேலையை தான் செஞ்சு நிக்கிறேனே. ஷாலு இப்பதான் இங்க இருந்து கிளம்பி போனா, அவ நேரா வீட்டுக்கு தான் போயிருக்கணும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். வண்டி இங்கே பார்க் பண்ணவா? நீங்க காரை எங்க வேணா நிப்பாட்டுங்க. உங்களை யாரு கேள்வி கேட்க போறாங்க? யாராவது உனக்கு ஃபைன் போட்டா நீ அவங்களுக்கே ஃபைன் போடுவேன்னு தெரியும். அதுவும் கரெக்ட் தான். சரி, இவங்க ரெண்டு பேரையும் நம்ம எதுக்காக ஃபாலோ பண்ணி நிக்கிறோம்? ஒன்னும் புரியலையே. தம்பி, ஒரு டீ போடுப்பா. டேய், கிளாஸ் ஃபுல்லா கொடு. கட்டிங்ல கொடுத்துன்னு வச்சுக்கேன், கழுத்தை கட் பண்ணிடுவேன், புரியுதா? நாம எதுக்கு ஃபாலோ பண்ணி நிக்கிறோம்? நீங்க முதல்ல அதை சொல்லுங்க. மடையனா நீ? என்ன ஜெயிலுக்கு அனுப்பினவள நான் சும்மா விட்டுருவேனா? நான் ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது வெளியில நிறைய மாறி இருக்குல்ல. என்ன? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.